அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளை அமைஞ்சிருக்கிறதுனால பணவரவுக்கான ஒரு சில பரிகாரங்கள் இந்த நாளில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 23ஆம் தேதி, தை மாதத்தின் 9ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. மற்ற நாட்களில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலினாலும் கூட கண்டிப்பாக அனைத்து பெண்களும் வெள்ளிக்கிழமை நாளில் சின்னதாக ஒரு மண்ணகல்லையாவது தீபம் ஏற்றுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பணவசியத்துக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் நிறைய தொடர்புண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் தான் நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியானது அமைஞ்சிருக்குது. இது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால சுக்கிரவார பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ நமக்கு ஷியாமலா நவராத்திரி நடந்துட்டுருக்கிறதுனால இதில் வரக்கூடிய பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லணும். அப்போ இது வசந்த பஞ்சமி அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வளர்பிறை பஞ்சமினால் ஸ்ரீ பஞ்சமின்னு சொல்லுவோம். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு திதினும் வாராகியம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு திதினும் சொல்லுவோம். அது வெள்ளிக்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 6 பதிவுகளுக்கு மேலே நம்ம சேனலில் இருக்குது. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை பரிகாரம், அதே போல் இன்று மாலை ஏற்ற வேண்டிய தீபமுறை குறித்து ஒரு பரிகாரம், அடுத்து கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு பூவை வச்சு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த பூ கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பணமும் சேரும், நகையும் சேரும். அடகு வச்ச நகை சீக்கிரமாக மீட்பதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அதில் ஒரு 4 வீடியோ மட்டும் எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டது எல்லாமே வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு பணவரவுக்கான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த நேரம் தான். அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அது ஒன்று தான் ரூல்ஸு. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமையாச்சா, அதுவும் வளர்பிறை வெள்ளி. இந்த நாளில் நமக்கு இரவு 7 மணிலேருந்து 7:30, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம். அதே போல் இரவு 9 மணி 30 நிமிஷத்தில் இருந்து 9 மணி 54 நிமிஷம், மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிஷம். இப்போ நான் சொன்ன இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நிச்சயம் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வர மாதிரி பேனா இருந்துச்சு அப்படின்னா அந்த பேனா மட்டும் போதுமானதாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸு எடுத்துக்கோங்க. சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு பர்ஸு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பர்ஸினுடைய உள் பக்கத்தில், அதாவது ஜிப்பு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் நீங்கள் எழுதணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். சரிங்களா? அது என்ன நம்பர்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், நானும் சொல்லி காட்டுறேன். 5207418008, 5207418008. இப்போ நான் எப்படி இந்த நம்பரை தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லிக்கிட்டே எழுதணும். சேர்த்து சொல்லக்கூடாது, தனித்தனியாக தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. அதை நம்ம தனியாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பர். எந்த அளவுக்கு குயிக்காக உங்களுக்கு பணம் வரணுன்னு இருக்குதோ அந்தளவுக்கு குயிக்காக சீக்கிரமாகவே உங்களுக்கு கொண்டு சேர்த்துருன்னு சொல்லலாம். இதை தான் நம்ம பர்சனுடைய உள்புறத்தில் எழுதுகிறோம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யலாம். ஆனால் ஒரு சிலதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும்போது தான் பலன் கிடைக்கும். இது உள்பக்கத்தை எழுதியிருக்கிறதுனால பெரும்பாலும் யார் கண்ணுக்கும் படாது. ஆனால் உங்கள் கண்ணில் படும்.
நீங்கள் எப்போல்லாம் பணத்தை எடுக்கிறதுக்காக பர்ஸ் ஓப்பன் பண்ணீங்களோ அப்போல்லாம் இந்த நம்பரானது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ எல்லாமே நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்துட்டு பாருங்கள், அதை அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்ஸில் ஒரு ரூபா காயின் இருந்தால் கூட சரி, அந்த காசை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு இந்த நம்பரை வந்து சொல்லுங்கள். 5207418008 இது வந்து சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வழியிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காசு ரொம்பவுமே எனர்ஜி ஊட்டப்பட்டதாக மாறி இருக்கும். இப்போ இந்த காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. பார்த்திங்கன்னா 2 எளிமையான விஷயத்த நம்ம இதே பரிகாரத்தில் செஞ்சுருக்கிறோம். ஒன்று பர்ஸில் வந்து எழுதி வச்சுருக்கோம், இன்னொன்று ₹1 காசுக்கும் எனர்ஜி வந்து கொடுத்துருக்குறோம். இது 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சாலே உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு உண்டாகும். அப்படிங்கும்போது 2யுமே நீங்கள் செய்யும்போது இன்னும் தடாலடியாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த காசு, அதாவது இந்த எனர்ஜி ஊட்டப்பட்ட காசையுமே நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் தனியாக மடித்து வச்சுக்கோங்க ஒரு அடையாளத்துக்கு. ஏன்னா இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து அதிகப்படியாக பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி காசு தேவைப்படுதுங்கும்போது ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்குன்ட்டு நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த டைமிங் மட்டும்தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா பணவசிய நேரம். இந்த நேரத்தில் பணம் சேர்வதற்காக நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக பலன் வந்து கொடுத்துரும். இன்றைக்கி நமக்கு மொத்தம் 4 நேரம் இருந்துச்சு. அது குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிக்கக்கூடிய கடைசி 2 நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.